இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சேலம் ரோட்டில் 1000 சிலைகள் உள்ள சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கோயில். ஏன்னா ஒரு டைம் வந்தோம், வந்ததுக்கப்புறம் தான் இவர் வந்தார். வேண்டுதல் அது நிறைவேற்றுறதுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 2.5 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் ஒரு பர்த்டே, அதனால் கரெக்டாக நேரம் அமைஞ்ச மாதிரி டைம் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வேறு ப்ரோக்ராமும் வந்தது, ஆனால் அந்த டைம் வந்து கோயிலுக்கு பார்த்து போகலாம், கோயிலுக்கு போகலாம். லைனாக பார்த்தோம்னா 1008 சிவன் ஃபுல்லாகவே, கோயில் ஃபுல்லாகவே சிவனாகவே தான் இருக்கும். இந்த கோயிலோட சிற்பம்சம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம 1008 சிவனோட சிலைகள், சிவலிங்கம் இருக்குது. அதுதான் வந்து இந்த நம்ம சேலத்துலேயே வந்து ஒரு ஸ்பெஷல் கோயில் அப்படின்னு சொல்லலாம். கூடவே பார்த்தோம்னா எல்லா சிவன் லிங்கத்துக்கு முன்னாடியும் ஒரு நந்தி சிலை இருக்கும். அதான் நந்தி லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்துச்சு. ஒரு மலை மேலே இருக்குது. மலை மேலே இருக்கனால வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் ஒன் டே வந்தோம்னாலும் ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கணும் அப்படின்னா அதுக்கான இடம் தான் இது. நம்ம இங்கே ஃபேமிலியாக வந்துட்டோம்னா 1 டே கூட பத்தாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே பெருமாள் கோயில் தான் இருக்கும். அங்கே பார்த்துட்டா அடுத்தது ராமர் கோயில், அப்படி மேலே போனோம்னா அம்மன், லைனாக ஐயப்பன் கோயில் கூட இருந்தது. ஐயப்பனோட சிலையெல்லாம் இருந்துச்சு. அது ஐயப்பனுக்கு தனியாக ஒரு கோயில் இருந்தது. லைனாக பார்த்துட்டே போகலாம். 5 கோயிலாட்டு இருக்கு. இதில் இந்த ஸ்டெப்பில் வரவங்களும் நடந்து வண்டியில் வரவங்களும் இந்த மாதிரி இதில் ஏறி வர முடியும். இல்லை நடுவில் ஸ்டெப்பில் நடக்கிறவங்களுக்காகவும் தனி ஒரு வழி இருந்துச்சு. நடுவில் மலைகள் ஸ்டெப்பில் ஏற மாதிரி வழி இருந்துச்சு. இது மாதிரி சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னாலும் நம்ம இதில் லைனாக சைடில் சுற்றி வரலாம். வரும்போது சைடில் சிவலிங்கம், அப்புறம் பெருமாள் கோவில், ராமர் கோவில், ஐயப்பன் கோவில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். எங்களோட எங்கள் பையன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஓடிட்டுருக்கான். நல்லா ஃபுல்லாக ஓட்டம்தான். இந்த நடுவில் வர ஸ்டெப்பு தான் வந்துட்டு இந்த ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி நேராக கோயிலுக்கு மலை மேலே ஏறுறதுக்கான வழி. எங்களுக்கு வீட்லேயே வச்சுருந்ததுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் வந்து அவ்வளோ சந்தோஷம். சுற்றி விளையாடிட்டு மேலே ஒவ்வொரு கோயிலாக சாமி கும்பிட்டு மேலே ஹில்ஸ் ஏறிட்டே இருந்தோம். கொஞ்சம் போக போக தான் பையனால் கொஞ்சம் முடியல. அப்போவும் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போவும் அவன் கேட்கல. நான் நடந்தே போகிறேன் அப்படின்ட்டு ஏறிட்டு இருக்கான். இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நல்லா போகணும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் கல்யாணம் ஆகி 1 இயருக்கு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகும்போது கோயில் பூசாரி சொன்னார், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு குழந்தை வந்துடும் அப்படின்ட்டு. அது அவர் சொன்ன நேரமோ இல்லை ராசி இல்லை, ஆனால் எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சுது. இப்போ மேலே நம்ம கோயிலோட டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலோட டாப் நடுவில் வந்து அம்மன் கோயில் இருந்தாலும் சிவன் சிலை வந்து சுற்றியும் இருக்கும். இந்த பக்கம் சர்க்கிள்லையும் அந்த பக்கம் சர்க்கிள்லையும் நம்ம இப்படி போய் ரிட்டர்ன் உள்ளே போகும்போதும் சரி, ரிட்டர்ன் வெளியில் வரும்போதும் சரி நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். இது எங்கேயுமே இந்த மாதிரி 1008 சிலையை பார்க்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அம்மன் கோயில் சாமி அது உள்ள இருக்குது. அது சிங்கமா? அது சாமிதாமா? எல்லாமே சாமிதான். சரி.
ம். ம். போதும். நாங்க உள்ளேலாம் தரிசனம் முடிச்சுட்டு அப்படி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். கிளம்பும்போதும் இந்த பக்கத்துல சிலைலாம் இருந்துச்சு. அத அப்படியே நாங்க பார்த்துட்டே போயிருந்தோம். ஆனா வந்து எல்லா விசேஷ நாள்கள்லயும் 1000 சிலைகளுக்கும் வந்துட்டு இவைங்க பூஜை பண்ணி எல்லாமே ரெடி பண்றாங்க. அது ரொம்ப விஷயம் நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கே அழகா இருந்தது. இல்ல 1008 சிவன் சிலைகளுக்கும் 1008 பெயர்கள் இருக்கு. ஆமா. இப்போ சிவன் பக்தர்கள் யாராச்சும் நம்ம அதுல பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, இந்த கோயில்ல வந்தாங்கன்னா, கண்டிப்பா சிவன் பெயர்ல வர ஒரு பேர நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்காக பேர் புக்கோ, இல்ல அஸ்ட்ராலஜியோ, அ இதுக்காக பே பண்ணியோ தேடணுங்கிற அவசியம் கிடையாது. நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரையும் படிச்சுட்டு வந்தேன். ஒரு எல்லாம் ஓரளவுக்கு சிமிலராவே ம். ஒரு எழுத்து மாரி அவ்ளோ பேர் இருந்தது. படிக்கவே முடில. இப்ப பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் அது மாரி பண்ணியிருக்காங்க. அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டேட் எப்பன்னு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம முன்னாடி போய் அட்டெண்ட் கூட பண்ணியிருந்திருக்கலாம். யாக குண்டம் அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க போல. நாங்க ரிட்டர்ன் கீழ இறங்கும்போது இது இன்னொரு வழி. வழி. இங்கேயும் லைனா இருக்கும். முக்கியமா இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவைங்க நெறைய பேர் வந்துட்டு ஃபீஸ் போடுற இடத்துல ஒரு படிக்கணுன்றதுக்கோசரம் இது மாரி சூஸ் பண்ணி கூட வந்து படிக்கிறாங்க. நாங்களும் 2, 3 பேர் அ. பார்த்தோம். நம்ம பொறுமையா பார்த்தோம்னா 1 டேவே பத்தாது. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா கிளம்பியாச்சு. கிளம்புனோம் பசி எடுத்துக்கிச்சு. சாப்பிடலான்னு பார்த்தா கோயிலுக்கு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஸோ சைவம் தான் சாப்பிட்டாங்க. பையனுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பமே இல்ல. "என்னடா டேய்!" அப்படி பருப்பு குழம்பு மாரியே நினைச்சுட்டு, அதோட சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.